கதையோட ஓப்பனிங்ல ஒரு ஆள் ரொம்பவே டென்ஷனா ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு மைம் பண்ணிட்டு இருக்கிற பொண்ண இடிச்சிடுறான். அப்படி இடிச்ச உடனே, "உனக்கு கண்ணு தெரியல, இப்படி தான் குறுக்கால நிப்பேன்." உடனே, "சாரி சார், நீங்க போலான்னு" அந்த பொண்ணு சொன்ன உடனே, என்ன சாரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கைய பிடிச்சிக்கிறான். அப்படி பிடிச்ச உடனே அந்த பொண்ணு போட்டுருக்கிற மைம் காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்துடுது. இவனும் அந்த காஸ்டியூம் பார்த்துட்டு, "ஐயோ! என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு" சொல்லிட்டு இவனும் கத்த ட்ரை பண்றான். ஆனா, இவனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசவே முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு நார்மல் ஆயிடுது. இந்த பொண்ணு பாய் ஸ்வீட் ஹார்ட்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சேர்ல போய் உட்காருது. இவனும் அந்த பொண்ணு கிட்ட நடந்து வரும்போது, அங்க ஒரு இன்விசிபிள் செவுருக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். அப்படி மாட்டுன உடனே இவனும் அந்த செவுருலேருந்து வெளிய வரலான்னு ட்ரை பண்றப்போ, 3 பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செவுரு சுத்தி வளைச்சிடுச்சு. இவனும் மேல போக வழி இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஏணி மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தன்னால வந்துடுது. இவனும் அந்த ஏணிய எடுத்துட்டு வந்து போடுறான். போட்டுட்டு அந்த ஏணி மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வெளிய வந்துடுறான். அப்படி வெளிய வந்து இந்த பொண்ணுகிட்ட ஓடி வரும்போது, ஒரு ஆள் மேல இடிச்சிடுறான். அப்படி இடிச்ச உடனே, "ஐயோ! ஐ அம் சாரி சார். நீங்க வந்தத நான் பார்க்கலன்னு" உடனே, "என்னடா பார்க்கல? கண்ணு தெரியலையான்னு" உடனே, அப்ப இந்த பொண்ண இவன் திட்டினது தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இவனும் இந்த பொண்ண நம்ம இப்படி தான் திட்டியிருப்போம்னு நினைச்சுட்டு, "ஐ அம் சாரி சார். நீங்க இந்த பக்கம் போலாம்" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னடா சாரின்னு" சொல்லிட்டு அவன் கழுத்த பிடிச்ச உடனே, அவன் போட்டுருக்கிற காஸ்டியூம் இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுது. அப்புறம் இவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, "ஐ அம் சாரி, நான் உங்கள அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு" சொன்ன உடனே, அந்த பொண்ணு, "இருக்கட்டும், நான் அத அப்பயே மறந்துட்டேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனுக்கு சொல்ற மாரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரிய முடிக்கிறாங்க.